ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்ம. நான் உங்க கார்த்திக் நம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மேசிவ் ஐஏஎஃப் பண்ற ஏர் ஷோ பத்தி தான். இது எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னை மெரினா பீச்ல தான் இது நடக்க போகுது. இதை பத்தின சில தகவல் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஐஏஎஃப் பார்த்தீங்கன்னா 92nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நம்ம சென்னையில பண்றாங்க. இதுக்கு முக்கியமான சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 டைம் மார்னிங் 11 AM to 1 PM. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட நடக்கும் இதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மக்கள், அதாவது பீப்புள் எவ்வளவு பேர் பார்க்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 lakhsங்க. இதை அவங்க ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஈவெண்ட் இங்க நடத்துறவங்க இந்த மாதிரி இவ்வளவு பீப்புள் பார்க்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இதை ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் 15 lakh பீப்புள்ஸ் அசம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னா இது ஒரு ரெக்கார்டு இது. அதை ஆஃப்டர் தட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களால முடிஞ்ச சில டாக்ஸி, ஆட்டோ இல்ல கேப் இந்த மாதிரி ஒன்றுல நியரஸ்ட் லொகேஷன் அங்கிருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்க வாக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் 15 லட்சம் பேர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 to 7 lakhs டெஃபினட்டா அட்டெண்டன்ஸ் வந்துருவாங்க. அதனால அவ்வளவு லட்சம் பேர் வரும்போது எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் எங்க விடுறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அப்படியே நீங்க வந்தீங்கன்னாலும் ஹெவி டிராபிக் ஜாம் ஆகும். கிட்டத்தட்ட 72 ஏர்கிராஃப்ட் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதாவது காலையில 11 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில 72 விமானங்கள் அதுல பல்வேறு விமானங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது பிராக்டிஸ் டைம்லயே ஆக்சுவலா நான் பார்த்திருக்கேன். அதுக்கான கிளிப்பிங் 1-2 உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன். இதுல இது மட்டும் இல்லாம பிக்கெஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் வரப்போகுதுங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட நேம் நான் சொல்றேன். ஆக்சுவலா எந்த அளவுக்கு நான் ப்ராப்பரா சொல்லுவேன்னு தெரியாது, தப்பு இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா MiG சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சுகோஹேன்னு சொல்லியிருக்காங்க. டிஜேஸ் அண்ட் ரஃபேல். எனக்கு ரொம்பமா பரிச்சயமான ஒரு ஃபைட்டர் ஜெட் ரஃபேல். நிறைய யூடியூப் சேனல் நானே பார்த்துருக்கேன். இது பிரான்ஸ் நாட்டுல இருந்தா நம்ம கண்ட்ரிக்கு வாங்கியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட். நம்ம சென்னை கார்பரேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றது, அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான சில டவர்லாம் அவங்க செட் பண்றது, அந்த கேமரா, மீடியா, பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்றது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், அதாவது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ராங். அது ஆக்சுவலா எனக்கு இதை ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்க, இதே ஏர் ஷோ பண்ணிருக்காங்க. பட் 20 years பேக் இப்ப பண்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 20 yearsக்கு கண்டிப்பா டாக் ஆஃப் த இந்தியாவா இருக்கும். பிகாஸ் அவ்வளவு பிக் ஈவெண்ட்டுங்க இது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா என்னோட சின்ன வயசுலயே நான் இதை ஒரு டைம் நான் இங்க இதே மெரினா பீச்ல பாத்துருக்கிறேன். இப்போ நான் என்னோட கிட்ஸ், என் 2 டாட்டர்ஸை கூட்டிட்டு போய் நான் பார்க்க போறேன். இது லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த இந்த நெட்வொர்க்கு, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ. கண்டிப்பா க்ரௌட் ஹெவியா இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாருமே கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ எவ்ரிஒன் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற ஆர்வத்தை தாண்டி கூட கேப்சர் பண்றதுன்னு ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளயுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அதனால மக்கள் கண்டிப்பா அட்டன் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா more than 5 lakhs. பட் தேர் எக்ஸ்பெக்டிங் 15 lakhs people. கடந்த ஒரு 3 தினங்களா பார்த்து இந்த பிராக்டிஸ் பண்ற அந்த ஈவெண்ட்டை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களும் பயங்கர எஃபோர்ட்லாம் போட்டு அந்த எந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளேயே அவங்களோட அந்த ஸ்கில்லு, அந்த அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான மொமெண்டம்லாம் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மிங் சண்டே நடக்க போற அந்த ஈவெண்ட்டுக்காக தான். மக்களை மகிழ்விக்கணும். பிளஸ் அதை பார்க்க நமக்கு அட்வென்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இப்போ நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அதை தவிர்த்து யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ், ஃபிளைட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இது வரைக்குமே பார்க்காத சில மனிதர்கள் இருப்பாங்க, பார்க்காத சில மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்த எனக்கே இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பார்க்காத சில பீப்புளுக்குலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரீட் டு வாட்சா இருக்கும். சண்டே கம்பல்சரி ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாரும் மெரினா பீச்சுக்கு வந்துருங்க. சென்னை மெரினா பீச்சுக்கு வந்துருங்க. மார்னிங் 11 to 1 o'clock வரைக்கும் இந்த ஷோ நடக்கும். இதுக்கு டிக்கெட்டோ எந்த ஒரு பிரைஸுமே கிடையாது. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான்.
பட் ஓப்பன் இடம் தான். ஸோ அவங்கவுங்க வந்து அங்கங்கே இருந்துப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்த வழியில் போகணும் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பஸ்ஸில் வர்றது தான் வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் நியரஸ்ட் ரோட்ஸை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா க்ரௌடு கம்பல்சரி ஹெவியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சில டாக்ஸி, ஆட்டோ இல்லை கேப் இந்த மாதிரியான ஒன்றுல வந்து நியரஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் 15 லட்சம் பேர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 to 7 lakhs வந்து டெஃபினட்டாக அட்டண்டன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதனால அவ்வளோ லட்சம் பேர் வரும்போது எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எங்கே விடுறதுன்றது ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் வந்தீங்கனாலும் ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆகும். ஃபைட்டர் ஜெட் மாதிரியே வந்து ஒரு ரெட் கலர் ஜெட்ஸ் பார்த்தேன். ஸோ அதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ அவங்க தான் வந்து அந்த ஸ்மோக் வந்து ஃபிளாக் மாதிரி நமக்கு போடுவாங்க. அது இல்லாமல் வந்து வார் ஹெலிகாப்டர்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து நம்மளோட ஆர்மி மேன்ஸ்லாம் வந்து லேண்ட் ஆவாங்க. லேண்ட் ஆகிட்டு இல்லை தண்ணியில் இறங்கிட்டு ஸோ எப்படி அந்த டைம் பண்ணணுன்றத அது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பேராஷூட்லேருந்து நம்மளோட ஃபிளாக் வந்து 3 பேர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதாவது பேராஷூட்டே வந்து ஃபிளாக் தீமில் இருக்கும், அது வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ நடக்கும்ன்றதே நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நான் சின்ன வயசுல பார்த்தேன், இப்போ பார்க்குறேன்னா இதுக்கே ஒரு 20 years கேப்பு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு விஷயம் இப்போ நடக்கும், நான் என் கிட்ஸை கூட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வேர்ட்ஸில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த இயரில் நடக்கும்னு தெரியாது, எத்தனை ஸ்டேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அகைன் தமிழ்நாட்டில் வந்து பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ 92 anniversary IAFக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த ஈவெண்ட்டே நடக்குது. இங்கே ஆன்லைனில் இதுக்கு 2 மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நெய்பர் பீச் எல்லாருக்குமே தெரியும். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நியர் நொச்சிக்குப்பம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ மேபி அதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ரோட்ஸ் பிளாக் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்ம சேனலில் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து பல பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு சில விஷயம் நான் பண்ணும்போது என்னடா நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். சண்டே போய் பார்க்கலாம், அதுக்கான வேஸ் தெரியாமல் இருந்தவங்களுக்கும் ப்ளஸ் வந்து ஐடியா இல்லாமல் இருந்தவங்களுக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கேயோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு லைக் கமெண்ட் பண்ணுறதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ யாருக்காச்சும் சில மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக கேட்டுக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும்.